ஹே காய்ஸ், நான் உங்கள் ஷா. வெல்கம் பேக் டு ஷா ஷைட். என் கெட்டப்பே இன்றைக்கி வந்து ரொம்ப சேஞ்சாக தான் இருக்கும். நான் கீழே வேட்டி கட்டியிருக்கேன். ஏன் அப்படின்னா இப்போ வந்து இங்கே எங்கள் ரூமில் வந்து நாங்கள் வாஷிங் மிஷின் இல்லாதனால நாங்கள் துவைக்கவே இல்லை. ஸோ அதனால் வந்து இப்போ துவைக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாண்ட்ரி சர்வீஸ் தேடி அதுக்கு போகிறோம். அது யாரோட போகிறோம் அப்படின்னா, அண்ணா ஹாய் சொல்லுங்கள். ஹாய். இது வந்து என் ஃப்ரெண்டோட மாமா. ஸோ அவங்க எங்கள் ரூமில் வந்திருக்காங்க. ஸோ அப்படியே அவங்க வந்ததோட அப்படியே போய்ட்டு லாண்ட்ரியும் போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். ஸோ இங்கே லாண்ட்ரி சர்வீஸ் பற்றி நான் ஆல்ரெடி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட இன்ஃபர்மேஷனாக வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன். ஸோ இப்போ நான் போடுறேன். ஸோ போடுறதையும் காமிச்சிட்டு அப்படியே உங்களுக்கு வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன், என்ன இங்கே லாண்ட்ரி சர்வீஸ்லாம் எப்படி இருக்குது, நம்ம ஊரில் லாண்ட்ரி சர்வீஸ் நார்மலாக வந்து புவர் பீப்புள்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ தெரியும். இங்கே வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அவங்க என்னென்ன சர்வீஸ்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நான் போகலாமா? கார் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். ஸோ ஆனால் அவங்க தொப்பை மட்டும் தான் தெரியுது, ஆள் தெரிலண்ணா. ஸோ சேட். அவ்வளோதான், வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ அந்த லாண்ட்ரி சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 0.5 மைல்ஸ் இருக்குது. ஸோ காரில் வந்து எப்படியும் ஒரு 2 மினிட்ஸில் போய்டுவோம் நாங்கள். ஸோ இதுதான் இங்கே ஏரியா. லாண்ட்ரி சர்வீஸ் பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் ஒரு 2 டைம்ஸ் போயிருக்கேன். 2 டைம்ஸ் போனப்போ வந்து எப்படின்னா அவங்க வந்து ஒரு ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி வாஷிங் மிஷின் சைஸும் வேரி ஆகும். ஸோ நான் போட்டது வந்து ரொம்ப சின்னது. ஸோ அது வந்து 499 வந்துச்சு. அதே அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் வந்து வேரி ஆகுங்கிறது என் ஃப்ரெண்டு ஒரு நாள் போட்டான். ஸோ அப்போ தான் வந்து எனக்கே தெரிஞ்சது வந்து ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி போய்ட்டு அவங்கள்ட்ட வந்து டீட்டெயிலாக வந்து கேட்டுட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத. ஸோ இது வந்து எல்லா லாண்ட்ரி சர்வீஸ்லேயும் சேமாக இருக்காது. ஒவ்வொரு லாண்ட்ரி சர்வீஸ்லேயும் டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் இருக்கும். ஸோ நான் போகிற இடத்துல இப்படி இருக்குது. ஸோ இந்த பஸ் ஸ்டாப் கூட நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஸோ இதில் இருக்கா? இதுதான் என்னோடய திங்ஸ் எல்லாமே. ஒரு மூட்டையே இருக்குப்பா. இந்த மூட்டைக்கு இன்றைக்கி எவ்வளோ கேட்க போகிறாங்களோ தெரில. இவ்வளோவும் துவைக்காது துணி. ஐயோ ஆனால் லுங்கி வேற பார்க்குதுண்ணா. பார்க்கட்டும், உள்ளே எதுவும் போடலைங்கிறதையும் பார்க்கட்டும். பிஸ்னஸ் சீக்கிரட்டாக வெளியே சொல்லக்கூடாது. இதுதான் அந்த லாண்ட்ரி சர்வீஸ். ஹலோ. Hello, how are you? Yeah, I'm alright, love. Say hi to them. Yeah, say hi to them. Hello. Yeah, thank you. Are we leaving these for us to do? One sec, Actually, we want to do a self-service, that's it. You're going to do them yourself? Yeah. Yep. Are they all going in together? Yeah. No, that's a different one, that's different. Right, are they all... Right. This one will go in there. Yeah. And I'll empty this one. And then you can put that one in there. Okay, The okay. small one is fine Right, for now. just before you start, are you drying? Yes, of course. Right, you won't be able to. The machines go for 5:30. You'll be able to wash. First, இதில் துணியை வந்து ஃபஸ்ட்டு போடணும். எதில் போடணும்? வாஷிங் மிஷினில். தெளிவாக போட்டு சொல்லுங்க பாஸ். தெரிய மாட்டேங்குதுல்ல. ஓகே பாஸ். நானும் வச்சு திரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
ரொம்ப நேரமாக எடுத்துக்கிட்டு இருக்கான், இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை. முடிஞ்சனா இல்லையா? பவுட்ரு நார்மலாக இருக்குது. ஐயோ இது வேற வந்துக்குதுடா. ஓகே ஹலோ. பவுட்ரு கொடுத்துட்டா அவங்களே போட்டுருவாங்க, இல்லை வந்து அவங்களும் பவுட்ரு வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே சார்ஜு. ஸோ நான் வந்து வாஷிங் மிஷின் மட்டும் நானே போட்டுருவேன், அவங்க போட்டாலும் சார்ஜு. ஸோ வந்து பவுட்ரு வந்து நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அவங்கள்ட்ட கொடுப்பேன், அவங்க அதை போட்டுருவாங்க, அவ்வளோதான். ஸோ நான் ஜஸ்ட் வந்து வாஷிங் மட்டும் தான் வந்து பே பண்ணுவேன். ஸோ மற்ற எதுக்குமே பே கிடையாது. ட்ரையர் போதாக இருந்தால் ட்ரையர் நம்மளே போட்டோம்னா நம்ம பே பண்ண தேவையில்ல, அவங்க போட்டாங்கன்னா பே பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒன்று இருக்குது. Right, I need £6 to set that off. Yeah, okay, love. Yeah, I'll give you. I'm setting you off. ஆக்சுவலாக இங்கே வந்து 5 வாஷிங் மிஷின்ஸ் இருக்குது. ஸோ இது மூணுமே வந்து எவ்வளோ 9 kg போடலாம். அதே மாதிரி வந்து மூணுத்துக்குமே வந்து 4 pound சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம இந்தியா ப்ரைஸுக்கு வந்து நியர்லி 400 rupees வரும் per வாஷிங்க்கு. இங்கே மேக்ஸிமம் 9 kg போடலாம். ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா 18 kg. ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா 18 kg போடலாம் மேக்ஸிமம். இது வந்து 6 pound சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு 600 rupees வரும். ஸோ அதே மாதிரி வந்து இந்த மிஷின் வந்து மேக்ஸிமம் வந்து 25 kg போடலாம். ஸோ நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு எவ்வளோ வருதுன்னா 700 rupees, பவுண்டில் சொல்லணும்னா 7 pound. அதே மாதிரி வந்து ட்ரையர் வந்து ஃபுல்லாக இங்கே வரிசையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி மொத்தம் வந்து உங்கள்கிட்ட 3, 4, 5, 6, 7 ட்ரையர் இருக்குது. ஸோ இந்த ட்ரையரை பொறுத்தளவு எப்படின்னா இங்கே வந்து 15 minutesக்கு 1 pound வாங்குறாங்க. ஸோ நம்ம எவ்வளோ வேணாலும் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அந்த ட்ரை பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் வேரி ஆகும். ஸோ இதுதான் வந்து இங்கே உள்ள வாஷிங் மிஷின் வந்து யூகேல வந்து இப்படி தான் வாஷிங் மிஷின் வந்து இயங்குது. ஸோ இங்கே வந்து அயனிங் சர்வீஸும் பண்ணி தராங்க. ஸோ அயனிங் சர்வீஸை பற்றி அடுத்தது நம்ம கேட்டுட்டு நான் சொல்கிறேன். அதே மாதிரி இங்கே அயனிங் சர்வீஸும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அயனிங் சர்வீஸை பற்றி கேட்டபோது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நார்மல் டிஷர்ட்ஸ் வேறு அந்த மாதிரி லைட் கிளாத்தஸ்லாம் எல்லாமே வந்து 60p சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து நம்ம ஷர்ட்டு, நம்ம ஜம்பர், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து 120 சார்ஜ் பண்ணுறாங்க அயனிங்க்கு. ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க அயனிங் சர்வீஸும் பண்ணுறாங்க, வாஷிங்கும் பண்ணுறாங்க, ட்ரையிங்கும் பண்ணுறாங்க. இதே மாதிரி வந்து உங்கள் லாண்ட்ரி சர்வீஸ் வந்து ஈச் அண்ட் எவரி ஏரியாவில் இருக்கும். அதை நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே தெரியும். லாண்ட்ரி சர்வீஸ் நியர் மீ அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எதனா ஒரு லாண்ட்ரி சர்வீஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு லாண்ட்ரி சர்வீஸ்லேயும் ப்ரைஸும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகாது. ஸோ மோரோவர் இது சேமாக தான் இருக்கும். ஸோ வந்து நான் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக வந்து இந்த வீடியோ பண்ணேன். ஸோ நானும் இதை போடுறேன். ஸோ போடுறது வந்து அப்படியே உங்களுக்கு காமிச்சிட்டு அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் இப்படியே இங்கே நிப்பாட்டிட்டு ஸோ நாங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக சாப்பிட போகிறோம். ஸோ சாப்பிட போகிறதே அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு மறுபடியும் இங்கே முடிச்சுட்டு அதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இதுதான் ஷாப்பு. Say bye to my followers. Hey. Yeah, I'm from India. Yeah. Thank you. See you soon. Yeah, thank you, love. ஓகேண்ணா, ஃபஸ்ட்டு இதுதான் வந்து சிக்கன் கபாப் வாங்கியிருக்கோம். ஸோ வாங்கிட்டு வந்து காரில் உட்காந்துச்சு. சிக்கன் வச்சுட்டு சிக்கன் மேலே சாலட் வச்சுட்டு கீழே வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சுறாங்க. செம பசியாக இருக்குது. ஆமாம், ஃபஸ்ட்டு சோறு, அப்புறம் தான் இதெல்லாம் அப்படியே என்ன பண்ணுறான் மறுபடியும். ஆனால் என் சேனல் ஃபுட் ரிவ்யூ தான் நான் பண்ணிட்டுருப்பேன் தெரியுமா. ட்ராவல் லாக்லாம் அப்பப்போ தான். இப்போ இங்கே வந்து பண்ண முடியாதனால நான் ஃபுட் ரிவ்யூ பண்ணுறதில்ல. இங்கே ஃபுட் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஹோட்டல் இருக்காது, நல்லாவும் இருக்காதுல்ல. நம்ம ஊருக்கு சாப்பிடும் போது வர என்ன தான் நம்ம ஊர் இந்தியன் ஃபுட் இருந்தாலும் நல்லா இருக்காது. இது இந்த ஊர் சாப்பிட்டு பழகிட்டோம்னா ஓகே, ஆனால் வேறு வழி இல்லை, சாப்பிட்டுட்டு இருக்கோம். நல்ல ஒரு புளிப்பு, மைல்டான காரம் இருக்குது. அங்கே பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. சிக்கன் பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்கள், அப்படியே இருக்குது. கலர் மட்டும்தான் இருக்குது, காரம்லாம் இருக்காது. கலர் மட்டும் தான் இருக்குது. நீங்கள் காரம்லாம் வச்சுக்கோங்க, வெறும் கலர் மட்டும் தான் போட்டுருக்காங்க. ஸோ அதோட வந்து ஏதோ லெமன் அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வேறு லெவலில் இருக்குது. ஆமாம், இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஒன்று எடுத்துகிட்டு இந்த சிக்கனு கொஞ்சோண்டு வெங்காயம் தரம். அவ்வளோதான், இங்கேருந்து கிளம்பியாச்சு. போட்டுக்கிட்டே இருக்கேன் நானும், வந்துக்கிட்டே இருக்கு அதுவும். ரைனிங்காக இருக்குது. ஆனால் எல்லா துணியும் எடுத்து போட்டோம்னா எனக்கே தெரியலண்ணா. இவ்வளோ தான் இருக்கா எந்த துணி, கம்மியாக இருக்க மாதிரி இருக்குண்ணா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் ஒன்றும் நினைக்கல. நான் இதுலேயே போட்டுருவோண்ணா. ஏதாவது சொல்லுவேன். இல்லை வேணா வரால சொல்லாதீங்க, அசிங்கமாக நினச்சிடாங்க. அப்புறம் Can I get you to stick them on baskets just so that we don't get the clothes mixed up?
இது எதுக்குன்னா இப்போ நம்ம வந்து நம்ம நாளைக்கு வந்து எடுக்க போகிறோம். ஸோ வந்து யாரும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இதை வந்து பேஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து இப்படி ஸ்டிக் பண்ணிட்டு மாற்றி சொல்லிட்டு தான். ஐயோ இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான், அதனால இவங்க ரொம்ப காமெடியாக இருக்குன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. தேங்க்யூ லவ். இப்படி பேஸ்ட் பண்ணிட்டா முடிஞ்சு. அவ்வளோதான். இந்த 2 துணி தான் எடுத்துக்கிறேன். ஸோ பாக்கி எல்லா துணியுமே வந்து உள்ளே போட்டாச்சு. ஸோ இந்த 2 துணி மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் காய வச்சுட்டு நாளைக்கு நம்ம வந்து ஒர்க்குக்கு போவோம். ஸோ அண்ணன் வந்து காலைல வந்து மார்னிங் எல்லாமே பண்ணி எல்லாம் முடிச்சுவார். அதுக்கப்புறம் நான் ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லா துணியும் வந்து காஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆனால் போயிருங்க, நான் தயவு செஞ்சு போகாமல் வந்துடுறாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வந்து உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். என்னால் முடிஞ்ச அளவு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ வந்து இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Shah.